அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் சூப்பரான ஒரு மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். மீன் குழம்புல எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வகையாவது எனக்கு செய்ய தெரியுங்க. ஆனால் இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. 100% நான் கேரண்டி தரேன். செய்யறதும் வந்து ரொம்பவே ஈஸிங்க. வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு நம்ம இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சோம்பு, அடுத்து சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பை மிதமான சூட்லேயே அதை கரிஞ்சு போயிடாத அளவுக்கு நம்ம இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுணுங்க. இது ஓரளவுக்கு நமக்கு அந்த பொரிஞ்ச அந்த ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த வாசனை வரும்போது இதில் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் இதில் கலந்து இதில் சேர்த்துடலாங்க. அடுத்து இது கூடவே வந்து பூண்டு இதுவும் வந்து சேர்த்துட்டு இந்த வெங்காயம் அந்த பூண்டு நமக்கு கொஞ்சம் அது வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு நமக்கு வந்து வதங்கி வந்துருச்சுல்ல, இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்தாச்சு. அது கூடவே வந்து லேசாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த தக்காளி வெங்காயம்லாம் நமக்கு இன்னுமே நமக்கு வந்து டக்குன்னு இது வந்து வதங்கி வந்துடும். இப்போ ஓரளவுக்கு அந்த வெங்காயம் அந்த தக்காளியெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடி எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மீன் குழம்புக்கு மறக்காமல் நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்ப்போம் இல்லையா, அதனால் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மீனோட கவுச்சி ஸ்மெல் அந்த குழம்புல வராமல் இருக்குங்க. அடுத்து இது கூடவே நமக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்க்கறத விட இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி எல்லாமே அரைச்ச மிளகாய் தூள் இருக்கும் பார்த்தீங்களா, குழம்பு மிக்ஸ் மசாலானே கடையில் கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த மிளகாத்தூளை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் அதில் வெந்தயம் அப்புறம் கடுகு இது ரெண்டுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து மறுபடியும் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இதை கலந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நமக்கு இப்போது வதங்கி வரட்டும். இப்போது ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சிட்டு வந்து அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுவும் வந்து இது கூடவே வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புளி வந்து சேர்த்துக்கணும் இல்லைங்களா. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் புளி ரொம்பவே முக்கியங்க. புளி ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த புளி கரைசலை இது கூட சேர்த்தாச்சு. அடுத்து இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்கும் போது மீனுக்கும் நம்ம வந்து நல்லா சாடுற மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து நமக்கு இந்த குழம்புக்கு ரொம்ப தண்ணீர் தேவைப்படாது, ஏன்னா கெட்டியாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் மீனும் நமக்கு டக்குன்னு வெந்து வந்துடும். தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதை நான் மூடி போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு குழம்பு கெட்டியாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேங்க. இப்போ ஓரளவுக்கு குழம்பு வந்து நமக்கு வந்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து இதில் சேர்த்துடலாங்க. நான் அன்றைக்கி அயில மீன் தாங்க சேர்க்க போகிறேன். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸுங்க. மீன் குழம்புல மீனை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இதில் வந்து நோட் பண்ணணுங்க. இந்த குழம்பு வந்து நமக்கு நல்லா கொதித்து கெட்டியாக இருக்கிற ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதாவது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்தோன்னா இந்த குழம்பு நல்லா கெட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. என்ன காரணம்னா நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனில் வந்து அந்த தண்ணி கோர்த்துட்ருக்குன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம குழம்பு தண்ணியாக இருக்கும் போது நம்ம மீனை சேர்த்தோம்னா அது இன்னும் தண்ணியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதனால் எப்போவுமே குழம்பு வச்சுட்டு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் மீனை வந்து இனிமேல் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீனை சேர்த்தாச்சு. அடுத்து இது வந்து நம்ம மெதுவாக இது மாதிரி வந்து நம்ம கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு இந்த மீன் வந்து நமக்கு டக்குனே வெந்து வந்துடுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு மிதமான சூட்லேயே வச்சாலே போதும். இப்போ பாருங்கள் ரொம்பவே சுவையான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக பூண்டு எடுத்து தோலோடு நச்சுட்டு இதை வந்து சேர்த்து பாருங்கள். இந்த குழம்பு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு டேஸ்டான ரொம்பவே சுவையான மீன் குழம்பு நமக்கு ரெடி பண்ணிட்டோங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.